ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் தங்கள் நாடுகள் வளர்ச்சி பங்காளிகள் நாடுகள் என்றும் போட்டியாளர்கள் அல்ல என்றும் உறுதியளித்துள்ளனர். மேலும் வர்த்தகத்தை மேம்படுத்துவது, எல்லையில் பதற்றத்தை குறைப்பது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். கடந்த 7 ஆண்டுகளில் முதன்முறையாக சீனாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி, இந்தியாவின் $99.2 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும், சர்ச்சைக்குரிய எல்லையில் அமைதியை பராமரிக்கவும் உறுதியளித்தார். இதற்கிடையில் எல்லையின் பிரச்சினை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வரையறுக்க கூடாது என்று ஷி ஜின்பிங் தெரிவித்தார். வர்த்தக தடைகளை நீக்குவது, நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது மற்றும் பலதரப்பு தளங்களில் ஒத்துழைப்பது போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். எனவேதான் அமெரிக்காவின் இந்தியா மீதான வரி அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் உறவுகளை உறுதிப்படுத்துவதில் கவனமான முன்னேற்றத்தை குறிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.